அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு வக்ரகதியில் விலகக்கூடிய இந்த தருணத்தில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. குரு பகவானின் வக்ரகதியினால் எப்பேற்பட்ட மாறுதல்களும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகநிலை மாறுதலாக இந்த தருணம் பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகிய ராசியின் அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை விட நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் சகாயஸ்தானத்தில் இருப்பதை விட சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் மாறியிருப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழுமையான சுப கிரகமாகவும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. ஜென்ம ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில நன்மைகள் எதிர்பார்க்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படும். ஆனால் இந்த தருணத்தில் 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகிய இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் மாறியிருப்பது அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்களும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ராகுவும் குருவை விட்டு பிரிந்து செல்கிறாருங்க. இப்படி பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்திருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, வேதனை, அவமானம், துன்பம், கடன் தொல்லை போன்றவைதான் நிறைந்திருக்கிறது என்று புலம்பக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் மாறுதல் தேவை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ஒரு பெரும் பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசன் ஒருவன் தனது அரண்மனை நுழைவாயிலில் இருக்கக்கூடிய கதவை திறப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல பொருள் செல்வம் கொடுக்க போகிறேன், தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன் என்று அறிவிக்கிறார். இதை கேட்டவுடன் அனைவரும் பங்கேற்பதற்காக அங்கு வருகின்றனர். வந்ததற்கு பிறகு கூடுதலாக ஒரு நிபந்தனையை அறிவிக்கிறார் அரசன். அதை கேட்டதும் அனைவரும் பின்வாங்குகின்றனர். என்ன நிபந்தனை என்றால், அந்த அரண்மனை கதவை திறக்க இயலவில்லை என்றால் அவர்களுடைய 2 கரண்களும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுக்கிறார். இதை கேட்டவுடன் அனைவருமே அந்த போட்டியிலிருந்து பங்கு பெறுவதை தவிர்த்துவிட்டு பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் இந்த போட்டியில் பங்கு பெறப் போகிறேன் என்று வருகிறார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் உன்னால் அதை முடியக்கூடிய காரியத்தை இப்படி எளிதாக போட்டியாக வைக்க மாட்டாங்க, 2 கரண்களையும் இழக்க போறாயா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன்னுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போகாத அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்படி தடுத்தாலும் அந்த நபர் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார். பயணிப்பது மட்டுமல்லாது அந்த கதவை தள்ள முயற்சி செய்யும் போது எளிதாகவே திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட போடவில்லை. அப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அமைகிறது. மிகப்பெரிய சிற்றரசராகவும் அந்த நபர் மாறிவிடுகிறார். இப்படிதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் கிரகநிலைகள் மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நான் இதை செய்ய மாட்டேன், இதில் எனக்கு அதீத பயம் இருக்கிறது என்று சிறு முயற்சி கூட செய்யாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. வக்ரகதியில் குரு திரும்பி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய மனநிலையிலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் துரிதமாக மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை பயணிக்கக்கூடிய
கூடிய ஒரு நிலையை மாற்றுங்க. அப்ப நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் கிரகநிலைகளே எனக்கு நல்ல பலன் கொடுக்கும் என்று இருந்து விட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய முயற்சிக்கு தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். அதை மிகப்பெரிய அளவில் எளிதாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரம் என்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த அலைச்சல், கடின உழைப்பு, உடல் சோர்வு மற்றும் தேவையில்லாத அடிக்கடி தொந்தரவு ஏற்பட்ட பல விஷயங்கள் தற்போது சாதகமாக மாறுகிறது. நிதி நெருக்கடிகளை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிதி நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜென்மசனியின் காரணமாக சில மாதங்களாகவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு அவை அனைத்தும் குறையக்கூடிய வகையில் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது அமைகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதமான விசேஷங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குரு பகவானின் சுப பார்வை காரணமாக மிக எளிமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணி சுமை என்பது குறையும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை பிரச்சனை இல்லாமல் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகம் என அனைவருடனும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள், பொறாமைகள் அதிகரித்தாலும் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி தன ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. ஏற்றுமதி, இறக்குமதி துறை, ரியல் எஸ்டேட் துறை, உற்பத்தி துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறது. புதிய நிதி சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. அரசாங்க சலுகைகள் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அளவற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. கலைத்துறையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டால் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. சொந்தமாக தயாரித்து வந்த பணிகள் பாதியில் நின்றிருந்தால் திருப்பி தொடர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. புதிய தயாரிப்புகளை மேற்கொள்ளலாம், நல்ல பலன் கிடைக்கும். மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. சொந்தமாக நிலபலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த தருணத்தில் விவசாய நிலங்களை விற்க வேண்டாம். அப்படி விற்றால் நல்ல பலன் கிடைக்காது. ஆடு, மாடு, கோழி வளர்ப்பிலும் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. உடல் சார்ந்த சிறு சிறு தொல்லைகளும் விலகுகிறது. மன ரீதியாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும்.